வெல்கம் டு குச்சலா கார்னர். எல்லாருக்கும் வணக்கம். திருமலையில் ஜனவரி 10லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம் இருக்குங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கான அப்டேட் ஒன்று டிடிடி கொடுத்துருக்காங்க. அடுத்து பிப்ரவரி மாதத்துக்கான ஸ்ரீவாரி சேவைக்கான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல A preliminary review meeting in connection with the Vaikunta Ekadasi Vaikunta Dwara Darshanam was held by the TTD Additional EO Sri Venkaya Chowdhury. The meeting took place at Annamaya Bhavan in Tirumala on Monday noon with HODs of various departments. As the Vaikunta Ekadasi is scheduled on January 10, the Vaikunta Dwara Darshanam will be provided to the devotees by TTD from January 10 till 19 for 10 days. The additional EO has instructed all the officials of the respective departments to make preparations as only 40 odd days are left for the mega religious event. He said, the management is keen on providing priority to common pilgrims to have Vaikunta Dwara Darshanam during these 10 days. Another review meeting will be held in a couple of weeks, finalizing on the quota of tickets to be issued and other amendments to be made, ensuring more darshan hours to common pilgrims during the 10-day Vaikunta Dwara Darshanam. He also discussed on the flower decorations to be made matching the event, accommodation, Srivari Sevaks and scouts to be deployed, traffic management, sanitation and others. Some highlights. VIP break darshans except for protocol VIPs remains cancelled during these 10 days. TTD has also cancelled privileged darshans such as Swarnaradham procession on 10th January 2025 and Chakrasnanam on 11th January 2025. Annaprasadam at Mathrusri Tarigonda Vengamaba Annaprasadam complex to be distributed from 6 a.m. to 12 midnight for all 10 days. அதாவது ஜனவரி 10லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் வைகுண்ட துவார தரிசனம் இருக்கிறதுனால அதுக்கான ஏற்பாடுகள் பற்றின மீட்டிங்கு 25ஆம் தேதி அன்னமய பவனில் நடந்தது. அந்த மீட்டிங்கில் துவார தரிசனம் இருக்கிற இந்த 10 நாட்களுக்கும் காமன் பில்கிரிம்ஸ்க்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து விஐபி பிரேக் தர்ஷன்ஸ் கேன்சல் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதில் ப்ரோட்டோக்கால் விஐபிஸ் தவிர மற்ற எல்லாருக்கும் விஐபி பிரேக் தர்ஷன்ஸு இந்த 10 நாட்களுக்கு கேன்சல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் ப்ரிவிலேஜ் தர்ஷன், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸு, சீனியர் சிட்டிசன்ஸு, ஃபிசிக்கல் சேலஞ்சு, டிஃபென்ஸு, என்ஆர்ஐ ப்ரிவிலேஜ் தர்ஷன்ஸ் எல்லாமே இந்த 10 நாட்களுக்கு, அதாவது ஜனவரி 10லேருந்து ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற வைகுண்ட துவார தர்ஷனம் இருக்கிற இந்த 10 நாட்களுக்கு இந்த ப்ரிவிலேஜ் தர்ஷன் எல்லாம் கேன்சல் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆஜித் சேவைஸ் எல்லாமே ஜனவரி 9லேருந்து 19 வரைக்கும் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜனவரி 10ஆம் தேதி நடக்கிற தங்கரத ஊர்வலமும் 11ஆம் தேதி நடக்கிற சக்கரஸ்நானமும் எஸ்பிபிசி சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த வைகுண்ட துவார தரிசனம் நடக்கிற இந்த 10 நாட்களும் இருக்கிற வெங்கமாம்பா அன்னப்பிரசாதம் கேன்டீனில் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அன்னப்பிரசாதம் ப்ரொவைட் பண்ண போகிறதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுங்க வைகுண்ட துவார தரிசனம் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டு. அடுத்து ஸ்ரீவாரி சேவா பற்றின அப்டேட்டு. இதில் பாருங்கள், February 2025 கோட்டா ரிலீஸ் டீடைல்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஸ்ரீவாரி சேவக்ஸ் திருமலா ரதசப்தமி கோட்டா 3rd February 2025 7-day slot at 11 a.m. General Sevaks for Tirumala and Tirupati at 12 noon. Navanita Seva at 1 p.m. Parakamani Seva Kota at 2 p.m. on 27/11/2024. Age limit for Ratha Saptami Kota is 18 years to 50 years only. And for non-Ratha Saptami Kota is 18 years to 60 years. The allotment of duties for Srivari Sevaks will be made either with a single department or location during their entire Seva period. அதாவது பிப்ரவரி மாதத்துக்கான ஸ்ரீவாரி சேவா கோட்டா நாளைக்கு ரிலீஸ் பண்ண இருக்காங்க. இதில் பிப்ரவரி மாதத்தில் February 3ஆம் தேதி ரதசப்தமி இருக்கிறதுனால ரதசப்தமி கோட்டாவும் ஜென்ரல் சேவா கோட்டாவும் அடுத்து பரகாமணி கோட்டா, நவநீத சேவா கோட்டா எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ரதசப்தமி கோட்டா. இந்த ரதசப்தமி கோட்டா வந்து February 3ஆம் தேதி ரதசப்தமின்றதால அன்னையிலேருந்து 7 days ஸ்லாட் வந்து காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜென்ரல் சேவா கோட்டா திருமலை மற்றும் திருப்பதிக்கு மதியம் 12 மணிக்கும், நவநீத சேவா கோட்டா வந்து 1 மணிக்கும்,
பரகாமணி சேவைக்கான கோட்டா வந்து மதியம் 2 மணிக்கு ரிலீஸ் பண்ண இருக்காங்க. இது எல்லாமே நாளைக்கு ரிலீஸ் பண்ண இருக்காங்க. ஸோ பிப்ரவரி மாதத்தில் ரத சப்தமி கோட்டா சேவா பண்ணுறதா இருந்தாலும், இல்லை ஜென்ரல் சேவா ரத சப்தமி கோட்டாவில் போய் சேவா பண்ணுறதா இருந்தாலும், திருப்பதி திருமலையில் எங்கே பண்ணுறதா இருந்தாலும், அடுத்து நவநீத சேவா இது வந்து ஒன்லி ஃபார் லேடிஸுங்க. நவநீத சேவா புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மதியம் 1 மணிக்கும், பரகாமணி சேவா ஒன்லி ஃபார் ஜென்ஸு இது வந்து மதியம் 2 மணிக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இதில் ரத சப்தமி கோட்டாவில் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 18 வயசுலேருந்து 50 வயசு உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியுங்க. ரத சப்தமி கோட்டாக்கு 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ பிப்ரவரி மாதத்துக்கான ரத சப்தமி கோட்டா ஸ்ரீவாரி சேவா புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில் 11 மணிக்கு புக் பண்ணிக்கணும். ஜென்ரல் சேவா திருமலை மற்றும் திருப்பதியில் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மதியம் 12 மணிக்கு லாகின் ஆகி புக் பண்ணிக்கணுங்க. நவநீத சேவா புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மதியம் 1 மணிக்கு புக் பண்ணிக்கணும். பரகாமணி சேவா கோட்டாவில் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மதியம் 2 மணிக்கு புக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நாளைக்கு 27 நவம்பர் புதன்கிழமை ரிலீஸ் பண்ண இருக்காங்க. ஸோ பிப்ரவரி மாதத்தில் ஸ்ரீவாரி சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிற பக்தர்கள் நாளைக்கு லாகின் ஆகி புக் பண்ணிக்கலாங்க. இதுங்க டிடிடியிலேருந்து வந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னன்றதை மறுபடியும் ஒரு முறை பார்க்கலாங்க. பிப்ரவரி 10லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தர்ஷனம் இருக்கிறதுனால இந்த 10 நாட்களும் புரோட்டோகால் விஐபிஸ் தவிர மற்ற எல்லா விஐபி பிரேக் தர்ஷனும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த 10 நாளும் ஆர்ஜித சேவைகள் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ரிவிலேஜ் தர்ஷன்ஸும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, பரகாமணி சேவா, பிப்ரவரி மாதத்துக்கான திருமலையில் நடக்கிற ரத சப்தமி கோட்டாக்கான சேவா எல்லாமே நாளைக்கு ரிலீஸ் பண்ண இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.